ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. 3 காலங்கள் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து, அதாவது கடந்த காலத்தை பார்த்தோம், வருங்காலம் என்ன என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். வருங்காலம் தேவ ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம், வருங்காலம் அந்தி கிறிஸ்து வெளிப்படுகிற காலம், வருங்காலம் நியாயந்திருக்கிற காலம், இனி நியாயத்திருப்பின் காலம் இருக்குதுன்னு பார்த்தோம். அதே போல் இன்றைக்கி ஒரு காலத்தை சொல்லி நம்ம வருங்காலத்தை பார்த்துட்டு, கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் வருங்காலத்துக்காக இந்த காலம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நான் படிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பாருங்கள். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரத்தில் அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள். அதாவது மார்க்கு 13ல் 32, 33, அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை, எப்படி? அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே சொன்னது எதை தெரியுமா? அவருடைய வருகையை சொல்கிறார். அந்தி கிறிஸ்து வருவாங்கிறத பார்த்துட்டோம், அவனுடைய வருகையை பற்றி பார்த்தோம். அந்தி கிறிஸ்து வர்ற காலம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம், வரப்போகிற காலத்தில் நடக்க போகுதுன்னு பார்த்தோம். இப்போ அவர் சொல்கிறாரு, அவர் வர்றது, அவருடைய வருகையை குறித்து அந்த நாளையும் அந்த நாளிகையும் தேவனே அல்லாமல் வேறு யாருக்கு என்ன செய்யாதுன்னா, பிதா ஒருவர் தவிர வேறு ஒருத்தருக்கும் அது தெரியாது. சரியா? அது பரலோகத்தில் இருக்கிற தூதனுக்கும் தெரியாது, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு எனக்கும் தெரியாது, பிதாவுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இயேசு மிக அழகாக சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சமீபத்தில் கூட ஒரு 2 செப்டம்பர் நினைக்கிறேன், செப்டம்பரா இல்லை இப்போ, ஆமாம், போன வருஷத்தில் நினைக்கிறேன், லாஸ்ட்டில் ஒருத்தவங்க கூட இயேசு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டேட்லாம் சொன்னாங்க தெரியுமா? சரி, ஓகே, போட்டு அந்த நாள் அவரை அல்லாமல் வேறு யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. அப்போ இனி அவர் வரப்போகிற காலம், இனி வருங்காலத்தில் நடக்க வேண்டிய நிகழ்வு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் என்ன செய்ய போகிறாருன்னா வரப்போகிறார். அதற்குரிய அடையாளங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்து நடந்து கொண்டிருக்கு. யுத்தங்களின் செய்திகளையும் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். இது எல்லாம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இதை நமக்கு என்ன செய்யுதுன்னா வெளிப்படுத்துகிறது. அப்போ இனி வருங்காலம் என்ன அப்படின்னா, அவருடைய வருகையின் காலம். இதில் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன். என்ன தெரியுமா? அவருடைய வருகையில் நீங்கள் மேலே போயிடணும், அவரோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட வாழணும். இல்லைன்னா ஒரு நாள் இருக்குது, அதை வெளிப்படுத்தல போட்டிருக்கு. நான் அதை அப்படியே சொல்கிறேன். எப்படி திரும்ப போட்டிருக்கு? அந்த நாட்களில் அநேகர் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், மலைகள் மேலேயும் குன்றுகள் மேலேயும் விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இதில் சிக்கி கொள்ளக்கூடாது. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் அந்த காலத்தை அறியாதபடியால், படிக்கிற பாருங்கள் எப்படி, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் அப்படி சொல்லிட்டு, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருந்து விழித்திருந்து என்ன பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. அப்போ நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். இயேசு இன்னொன்று சொன்னார் தெரியுமா? மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் அப்படி நடக்கும். எப்படி? நோவாவி நாட்களில் நடந்தது போல் நடக்கும். பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் இருந்தார்கள். அதே போல தான் இப்போவும் இருக்கும். இப்போவும் அப்படி தான். மனுஷங்க எந்த அக்கறையும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல், ஜாலியாக அதை பற்றி கவலை இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இனி வரப்போகிற காலம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலம். வருங்காலம் என்ன? இயேசு சீக்கிரத்தில் இந்த பூமியில் வெளிப்படுவார். அது எப்போன்னு யாருக்கும் தெரியாது, தெளிவாக சொல்லிட்டார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, சாயங்காலத்தில் அது இங்கே தான் வரும், நீங்களும் விழித்திருங்கள். ஏன்னா நடுராத்திரியிலையோ சாயங்காலத்திலையோ விடியற்காலையிலையோ எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது, நீங்கள் விழித்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்ம விழித்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம், ராஜா சீக்கிரத்தில் வருகிறார். தெரிந்த பல்லவியை பாடி நிறைவு செய்வோமா? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். அப்போ நல்லா கவனிங்க, வருங்காலம் மனுஷகுமாரன் வெளிப்படுகிற காலம். யாக்கோபு எழுதுறாரு, நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். இயேசு சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தலில் போட்டிருக்கு. வெளிப்படுத்தல 22 படிச்சிங்கன்னா அதில் 3 இடத்துல அந்த வார்த்தை இருக்குது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிட்டு. அந்த வெளிப்படுத்தலை முடிக்கும்போது அவர் சொல்கிறாரு,
ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். அன்றைக்கு யோவானுக்குள்ள ஒரு தெளிவு இருந்துச்சு, இயேசு வரட்டும், அவர் வந்தால் நான் அவர் கூட போயிடுவேங்கிற தெளிவு இருந்துச்சு. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த தெளிவு இருக்கான்னு பாருங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மாரநாதா. நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறேன். என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஒருவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார்னு சொல்லுவார். ஐயா, இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. இந்த உலகத்தில் அவர்கிட்ட அன்பு கூர்ந்து வாழுங்க. புதிய ஏற்பாட்டில் எந்த சாபத்தையுமே சொல்லலை. பழைய ஏற்பாட்டில் நிறைய சாபம் இருக்குது. இயேசு நமக்காக சாபமாயிட்டார். ஆனால் ஒன்று, எந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அன்பு கூறாமல் போகிறானோ அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் வருகிறார் என்று 1 கொரிந்தியரில் முடிக்கும்போது முடிக்கிறாரு. கவனமாக இருப்போம், அவர்கிட்ட அன்பாக இருப்போம். அன்பாக இருக்கிறதுனா என்ன தெரியுமா? அவருடைய வசனங்களை கை கொள்றதுங்க. வேதத்தை நல்லா வாசிங்க, வேத வசனங்களை கை கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் அவர்கிட்ட அன்பாக இருக்கிறத அர்த்தம். அவர்கிட்ட அன்பாக இல்லைன்னா அவன் சபிக்கப்பட்டவனு போட்டிருக்கு. அந்த வசனம் அப்படி தான் முடியுது. மறுபடியும் சொல்கிறேன், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான். கர்த்தர் வருகிறார். அவ்வளோதான், கர்த்தர் வருகிறார். காத்திருப்போம். மாரநாதா. காட் bless you.